முகமது தீபக் இந்த ஒரு பெயர் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு வாசகமா இன்னைக்கு மாறி போயிருக்குது. சோசியல் மீடியா முழுக்க மிகப்பெரிய அளவுல தீயா பறந்து நானும் ஒரு முகமது தீபக் தான் அப்படின்னு எல்லாருமே ஆதரவு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு பெயர் இன்னைக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம். சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, இறைவனோட உதவியால நம்ம பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸோடைய ஜனவரி பிப்ரவரியோட குரூப்புக்கான புக்கிங் ஃபுல் ஆயிருச்சு. நம்ம கூட வந்த ஹாஜிகள் ரொம்பவே மனநிறைவோட அவங்களுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றினாங்க. அடுத்து மார்ச் உம்ராவுக்கான புக்கிங் ஆரம்பமாயிருக்கு. மார்ச் மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரமலான் முடிஞ்சு ஷவ்வாலுடைய மாசம் அப்படிங்கறதால பொதுவாவே ஹரம் கூட்டம் குறைவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால மக்கா மதினா ரெண்டு இடங்கள்லயுமே ஹரமுக்கு ரொம்ப பக்கத்திலே ரூம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் இப்படி ரெண்டு வகையான பஃபே உணவுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்க கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் வழிகாட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறோம். மிக குறைந்த விலையில தரமான சேவையோட உங்களுடைய உம்ரா கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய கோட்வார்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு 70 வயசு சேர்ந்த ஒரு ஷுவைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயசான இஸ்லாமிய முதியோர் ஒருத்தர் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இருக்கக்கூடிய ஒரு கடை வச்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் இந்த செய்தி வரும்போது அந்த இஸ்லாமிய முதியோர் அவருடைய பேர் வந்து வக்கீல் முகமது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ இந்த கேஸ் சம்பந்தமான முழுமையான விவரங்கள் படிக்கும் போது தான் அவருடைய பேர் ஷுவைப் அப்படின்றது புரிய வருது. அப்போ அந்த ஷுவைப்னு சொல்லக்கூடிய 70 வயது முதியவர் ஒரு துணி கடை வச்சிருக்கிறாரு. ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் அந்த கடையில் வியாபாரமே. ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் அந்த இடத்துல விற்கப்படுது. அந்த கடையுடைய பெயர் பாபா ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷாப், பாபா ட்ரெஸ் ஷாப், அந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த கடையோட பேர் பாபா அப்படின்ற பேரு. ஏன்னா அவர் வயசான ஒரு நபருங்கிறதால அவரு பேரு அந்த ஊர்ல அடையாளம் பாபா கடைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த பாபான்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கக்கூடிய அந்த கடையை நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த சங்கிகள் அந்த இடத்துல ஏதாவது சங்கிகள் வந்து அங்கங்க ஊருக்கு ஒருத்தர் இருப்பான். ஏதாவது பண்ணா நம்ம பேர் கட்சியில ஒரு பேர் வாங்கிடலாம், கட்சியில ஒரு கேடுகட்ட ஒரு போஸ்ட் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க. இப்போ நம்ம ஊர்ல என்ன பண்ணுவான், அவன் வீட்டில் அவனே பெட்ரோல் பம்ப் வீசிப்பான், அவனே கத்தியால கிரிக்கிட்டு முஸ்லீம்களை என்ன கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிப்பான். இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணா நமக்கு கட்சியில ஏதாவது உயர் பதவி கிடைக்குங்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கோட்வார் பகுதியில் இருக்கக்கூடிய சில மூத்தர சங்கிகள், இந்த சங்கிகள் என்ன பண்ணாங்க, இந்த கடைக்கு போய் குறிப்பா பஜ்ரங் தள அமைப்பை சேர்ந்த சங்கிகள் அந்த கடைகிட்ட போயிட்டு அந்த வயசான முதியோர்கிட்ட போறாங்க. பாபா ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷாப் அவங்க கடை பேரு, பாபான்னு நீங்க எப்படி பேர் வைக்கலாம், கடை யாரு, ஓனர் யாரு, நீ எப்படி பாபான்ற பேர் நீ எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வயதான முதியோர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு அவனுங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா, அந்த கோட்வார் பகுதியில சித்தபாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹனுமான் கோயில் இருக்குது. அந்த சித்தபாலி ஹனுமான் கோயில் வந்து பாபா அப்படின்னு சொல்றது வழக்கமா. அதனால பாபா அப்படின்ற வார்த்தை இது இந்துக்களுக்கு சொந்தமான ஒரு வார்த்தை, இது எப்படி நீ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு பிரச்சனையா வச்சுக்கிட்டு அந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வயசான அந்த தாத்தாவுக்கு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா பாபான்ற பேருக்கலாமா பிரச்சனை பண்ணுவீங்க, இவனுக்கு வந்து பிரச்சனை பண்றதுனால அவருக்கு ஒண்ணுமே புரியாத அளவுக்கு அப்படி அப்பாவித்தனமா அவர் முழிக்கிறாரு, என்ன செய்யறதுன்னு கூட அவருக்கு தெரியல. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பாபான்றது இந்து மதத்துக்குரிய பேரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்றானுங்க. இந்த கேடுகட்ட நாய்களுக்கு ஒரு அளவு அறிவில்லை அப்படின்றதுக்கு இதான் பாருங்க. இந்த மத வெறுப்பு சொல்லி மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியம் திண்டு அவங்களுக்கு அறிவே சுத்தமா இருக்கிறது கிடையாது. பாபா அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பெயர். பாபா அப்படிங்கிற அந்த இந்தி வார்த்தை, அதுக்கு அர்த்தமே தந்தை, அப்பா, தாத்தா, முதியவர், பெரியவர் அப்படிங்கிறது அந்த பாபான்ற வார்த்தைக்கான அர்த்தமே. அந்த வார்த்தையை கொண்டு போயிட்டு இது ஒரு காமன் நேம், ஒரு பொதுவான ஒரு பொது பெயர் தான். இந்த பெயரை கொண்டு போய் இது வந்து இந்து மதத்துக்கு சொந்தமான பேரு, நாங்க வந்து முனிவர்கள் எல்லாம் பாபான்னு தான் கூப்பிடுவோம், ரிஷிகளை வந்து பாபான்னு நாங்க கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இப்ப சாய் பாபான்னு ஒருத்தர் இருந்தாரு. சாய் பாபா அப்படிங்கறது அவர் ஒரு தந்தையா மதிச்சதாலதான் சாய் பாபா அப்படின்ற கூப்பிடுறது. பாபானா தந்தை. அப்ப தந்தையை அவர் ஒரு 70 வயசு முதியவர் ஒருத்தர் துணிக்கடை வச்சிருக்காரு. அவரு எல்லாம் பெரியவரே, வயசானவரே, பெரியவரே, பாபா அப்படின்னு கூப்பிடுறது அவர் ஊர்ல வழக்கம். பாபானா ஒரு அடையாளம். அப்ப அந்த இடத்துல பாபான்ற ஒரு பேர்ல வச்சிருக்கக்கூடிய நேரத்துல இல்ல பாபானா இந்து மதத்துக்கு சொந்தமான ஒரு பேரு, எப்படி நீ இந்து மதத்துக்கு சொந்தமான பேரை நீ எப்படி ஒரு முஸ்லீம் கடை நடத்தலாம், இது எங்க மத உணர்வு புண்படுத்துது அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஒரு கேடுகட்ட அரசியல் பண்ணிட்டு அந்த வயசான மனுஷனை மிரட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 சங்கிகள் வந்து அவரை மிரட்டிட்டு இது அவனுங்களே வீடியோ எடுக்கிறானுங்க. அப்போ இந்த பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதே இடத்துல பக்கத்துல ஜிம்மு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய பேர் தீபக் குமார். நல்லா ஸ்டேட் லெவல்ல பரிசு வாங்கியிருப்பாரு போல இருக்குது, இந்த மிஸ்டர் பரிசு எல்லாம் வாங்கியிருப்பாரு போல இருக்குது. அந்த நபர் அங்கிருந்து பார்த்துட்டு ஒரே சத்தமா இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரும்போது, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை போது, இல்ல பாபான்ற பேர் எப்படி ஒரு முஸ்லீம் வச்சு எப்படி கடை நடத்தலாம் அப்படின்றாங்க. ஏண்டா சரி பாபான்றது முஸ்லீம் வச்சு சொல்றியே,
அங்க பாபா ஸ்வீட்னு ஒரு கடை இருக்கு, ஏன் அந்த கடைக்கு நீ போய் பிரச்சனை பண்ணல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பாபா ஸ்வீட்னு கடை இருக்குது, அது ஒரு இந்து தான் நடத்திட்டு இருக்காரு, இவர் ஒரு முஸ்லீம் அப்படி பாபான்னு சொல்லி கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரச்சனை பண்ணும்போது, அப்போ இருக்கு ஏன்னா பாபான்ற பேர் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, முதல்ல இந்து மதத்துக்கு நீ அத்தாரிட்டியா, நீ இந்து மதத்தை நீ குத்தகை எடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி இவரும் கேள்வி கேட்கும் போது, ஒரு கடத்துல அவனுக்கு என்ன பண்றானுங்க, ஆமா நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இவனுங்களுக்கு இதுதான் வேலையை. யாராவது எதிர்கேள்வி கேட்டுட்டா நீ யாரு, உன் மதம் என்ன, உன் ஜாதி என்ன, இதை கேட்கறது. அவன் எதிர்கேள்வி கேட்கக்கூடியவன் இஸ்லாமியனா இருந்தா இவன் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி, எதிர்கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனா இருந்தா இவன் கிறிஸ்தவன், அமெரிக்காவில இவனுக்கு பணம் வருது, கிறிஸ்தவ மிஷனரிகள் இவனை ஏக்குறாங்க அப்படிங்கிறது. அதுவே எதிர்கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலித்தா இருந்தா, இல்ல இந்த தலித்துகளுக்கு இதே வேலை, கம்யூனிஸ்ட் கிட்ட காசு வாங்கிட்டு இருக்காங்க, சைனா கிட்ட உங்களுக்கு ஃபண்ட் வருது அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் திசை திருப்புறதுக்காக தான் எந்த ஒரு பிரச்சனை நடந்தா பாருங்க, ஒரு டிவி விவாதமோ ஒரு டிவில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோ, அர்ஜுன் சம்பத்துடைய பேச்சுல நீங்க நல்லா பார்த்தா தெரியும். அர்ஜுன் சம்பத்தை நோக்கி யாராவது கேள்வி கேட்டா, தம்பி உங்கள் பேர் என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவங்களுக்குலாம் பேரே சொல்லக்கூடாது, ஏன் பேர் என்ன, முதல்ல கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு தான் இவங்களுக்கு சொல்லணுமே. அப்போ அந்த மாதிரி அவங்கள்ட்ட பேரு கேட்கறானுங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது பட்டுன்னு அவர் சுதாரிச்சாரு, தீபக் இந்த விஷயத்த சுதாரிச்சாரு, இவன் எதுக்கு பேர் கேட்கறான் அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அப்போ அவர் சொல்றாரு, மேரா நாம் முகமது தீபக் அப்படின்றாரு, என் பேர் முகமது தீபக், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நல்ல ஆளு, சரியான ஜிம்பாடி. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல பேசி 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 பார்த்தாரு, இவங்களுக்கு பேசினா வேலைக்கு ஆகாது, ஆடுற மாட்டை ஆடிதாங்க இருக்கணும், பாடுற மாட்டை பாடிதாங்க இருக்கணும், இவனுங்க அடிமாடு, அடி வாங்குறதுக்குன்னே இருக்கக்கூடிய அடிமாடு, அதுல தடிமாடு அப்படிங்கறதால அவங்களுக்கு இவர் பாஷையில பதில் பேச ஆரம்பிச்சாரு. நல்லா அப்படி ஆம்சம் முறுக்கி காட்டினோன்னா சங்கிகளுக்கு பிசிறு தட்டிடுச்சு. ஆஹா, ஆள் ஒரு மாதிரி இருக்கிறான், பேரை கேட்ட முகமது தீபக்னு வேற சொல்றான், இவன் முகமதா தீபக்கான்றது நமக்கு ஒன்றும் புரியல, நல்ல கேள்வி கேட்கிறானே, ஏதாவது நம்ம வாய விட்டோம்னா அவன் ஒரு அடி அடிச்சா நம்ம மூஞ்சி எல்லாம் திரும்பிடுமே அப்படின்னு சொல்லி சங்கிகள் கொஞ்சம் பயந்து 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 பின்வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஆம்சம் முறுக்கி அடிக்க போனாரு. அடிக்க போனா சங்கிகள் தெரிச்சு ஓடிட்டாங்க. அதோட இந்த பிரச்சனை ஓஞ்சி போச்சு. சரி, இதோட பிரச்சனை ஓஞ்சிருச்சுன்னு பார்த்தா சங்கிகள் இவன மாதிரி கேடுகட்ட சங்கிகள் ஒரு 40 பேரை கூட்டுறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப ஒரு 40 பேரை கூட்டு வந்துட்டு இப்ப தீபக்குடைய ஜிம்மை நோக்கி குறி வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவருடைய ஜிம்மை நோக்கி குறி வச்சு அந்த ஜிம்மு கிட்ட நின்று கண்டன கோஷங்கள் போட்டுட்டு அவருக்கு எதிராகவும் அவருடைய குடும்பத்துக்கு எதிராகவும் கோஷம் போடுறது. இந்த கோஷம் எதுக்குன்னா, தீபக் ஒரு இந்து தான், ஏன் தீபக் கோஷம் போடுறாங்கன்னா, இந்த மாதிரி கேடுகட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் தீபக்கை திட்டணும், தீபக்கை எதிர்க்கணும், இந்த மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இந்து வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தீபக்கை இப்ப குறி வைக்கிறாங்க. சோசியல் மீடியா முழுக்க சங்கிகள் தீபக் எதிரான வன்மமான கருத்துக்கள், தீபக்குடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய தாய் எல்லாருமே கடுமையா கடிச்சு கொதறிட்டு இருக்கிறானுங்க. அப்ப அவருடைய ஜிம்முக்கு முன்னாடி போய் இந்த மாதிரி கோஷம் போட்டுட்டானுங்க. கோஷம் போட்டு முடிச்சு ரோட்ல போயிட்டு போராட்டம் பண்றானுங்க. வண்டி போகக்கூடிய ரோட்ல போய் போராட்டம் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த கடையோட பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க போய் போராட்டம் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பாயோட கடைக்கே வந்துடுறானுங்க. அந்த பாபா கடைக்கே வந்துட்டு அந்த இடத்துல திரும்ப கோஷம் போட்டு அங்க மத வன்மம் கொண்ட வார்த்தைகளை பேசுறானுங்க. அந்த கோஷத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக, குறிப்பா அந்த வயதான முதியோருக்கு எதிராக இது மாதிரியான வன்மங்களா மத வெறுப்பு கொண்ட கோஷங்கள் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து தான் கடைசியில் தான், ஏன்னா உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட் இது மாதிரியான வட மாநிலங்கள்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எங்கெல்லாம் மதவெறுப்பு கொண்ட பிரச்சனைகள் நடக்குதோ அந்த பிரச்சனை எல்லாம் ஆஞ்சி ஓஞ்சி சங்கிகளுக்கான அரசியல் அங்க நடந்து முடிந்ததுக்கு பிறகுதான் அந்த இடத்துல களத்துக்கு போலீஸ் வருவாங்க. அப்ப கிளைமாக்ஸ்ல அந்த மாதிரி போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு சமாளிச்சு விட்டாங்க. ஒரு கட்டத்துல தீபக் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அவங்க அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. தீபக் அடிக்க ஒன்னோட சங்கிகள் இருப்பாங்க 40 பேர், இவங்க ஒத்தாளு அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. அப்புறம் போலீஸ் தடுத்து தீபக் ஓரமா வைக்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ் இந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சங்கிகள் தேவையில்லாத அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக, அவனுங்க கேடுகட்ட பேர் வாங்குறதுக்காக இப்பேற்பட்ட அரசியல் செய்யறாங்கிறதுக்காக போலீஸ் அந்த இடத்துல எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் என்ன போடுறது தெரியுமா, அடையாளம் தெரியாத 40 பேர்கள் இது மாதிரி பிரச்சனை செய்தார்கள். அடையாளம் தெரியாது, அவங்க யாருன்னே உங்களுக்கு அடையாளம் தெரியாதான், பாப்பா ஊர் தெரியாம பேர் தெரியாம எல்லாம் மாஸ்க் போட்டு வந்துட்டாங்க, மறு வச்சுக்கிட்டு மாறு வேஷத்துல வந்துட்டாங்க. போலீஸ் பாவம், அவங்களுக்கு யாருன்னே அடையாளம் தெரியல, அதனால அடையாளம் தெரியாத 40 பேர்கள் அப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் எஃப்ஐஆர் போடும்போது அந்த இடத்துல வந்து கமல் பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி, அந்த சங்கி என்ன செய்யறான், தீபக் மேல ஒரு எஃப்ஐஆர் கொடுக்குறான், ஒரு புகார் ஒன்று கொடுக்குறான். இந்த மாதிரி தீபக் வந்து எங்களை அச்சுறுத்துற மாதிரி நடந்துட்டாரு, அவரு நியாயமான கருத்தை கேட்டாரு. ஏன்டா ஒரு பாபான்ற பேர்ல உங்களுக்கு என்னடா பிரச்சனை, ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடாதா, ஒரு பேரை வச்சு பிரச்சனை பண்ணீங்களாடா, நம்ம எல்லாரும் இந்தியன் தானடா அப்படின்னு சொல்லி நியாயமான கருத்தை கேட்டதுக்கு தீபக் எங்களை அச்சுறுத்துற மாதிரி வந்துட்டாருன்னு சொல்லி இந்த கமல் பிரசாத் சொல்லக்கூடிய ஒரு சங்கி தீபக் மேல புகார் கொடுக்குறான். அதுக்கும் போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் இந்த இடத்துல நியாயமா கொஞ்சம் சிந்திக்க வேணாம், எவன் கேஸ் கொடுத்தாலும் வாங்கிடுவீங்களா, எந்த ஒரு விஷயத்தை விசாரிக்கிறது கிடையாது. இதனாலதான் இந்த இடத்துல நான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம சொல்றது என்னன்னா, ஏன் திமுகவை ஆதரிக்கீங்க, ஏன் திமுகவை சப்போர்ட் பண்றீங்க, எப்ப பார்த்தா திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு சொல்லி சில அறவை கடங்க பேசிட்டு இருப்பாங்க. இதனாலதான் திமுக ஆதரிக்கிறோம். அங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை பாருங்க,
ஒரு அப்பாவி மனச காமன் நேம் பாபான்ற பேர் வச்சிருக்கான், அதுக்கு பிரச்சனை பண்றாங்க. அதை ஒரு நல்ல மனுஷன் வந்து கேள்வி கேட்கறான், கேள்வி கேட்கற மேல எஃப்ஐஆர் போடப்படுது. இதுதான் உத்தரப்பிரதேச உத்தரகாண்ட்ல நடக்கக்கூடிய அராஜகங்கள். ஆனா இங்க தமிழ்நாட்டுல சங்கிகள் அவங்களுக்கு சார்பா தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க, திருப்பரங்குன்றத்துல அவங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம ஆளு ஒருத்தர் நீதிபதி அங்க இருக்கிறாருன்னு சொல்லி அந்த தைரியத்துல தீர்ப்பு வாங்கிட்டு வந்து ஒரு மத கலவரம் பண்றதுக்கு பார்க்க வந்தாங்க. ஆனா இங்க திமுக அரசு ஒரு அரசு இங்க உறுதியா இருந்ததாலதான் சங்கிகளுடைய மத கலவரம் தடுத்து நிறுத்தப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பா, அந்த தீர்ப்பு தப்பா இருந்தா தீர்ப்பே தேவையில்லை எங்களுக்கு, நாங்க 144 தடை உத்தரவு போட்டு அதெல்லாம் உள்ள யாரையும் விட முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு ஆண்மையோட அவ்வளவு உறுதியோட அவ்வளவு தைரியத்தோட ஒரு அரசு தடுத்து நிறுத்தினாங்க பாரு. அந்த அரசின் பக்கம் நிக்க வேண்டியது கடமை. அவ்வளவு தைரியம் உள்ள ஒரு அரசு. அந்த மாதிரி ஒரு அரசு இல்லைன்னா இன்னைக்கு உத்தரகாண்ட்ல நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை நாளைக்கு இங்க உத்தமபாளையத்துல இந்த மாதிரி பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கும். அப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது அங்க போலீஸ் தீபக் மேலேயுமே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்புறம் தான் தீபக் ஒரு வீடியோ ஒன்று பதிவிடுறாரு. பதிவிட்டு நான் ஒரு இந்து, நான் இந்துன்றதை நான் பெருமைப்படுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு இந்தியன். ஏன் நம்ம எல்லாம் ஒன்னா தானே, இந்தியர்கள் எல்லாம் சமம் தானே, மதங்களாலும் மொழியாலும் வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாம் இந்தியன் தானே அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை பேசி இங்க நமக்கு தேவை அன்பு, கருணை, மனிதநேயம், இதுதான் நமக்கு தேவையே தவிர இந்த வெறுப்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான வீடியோ வெளியிட்டாரு. திரும்ப ஆரம்பிச்சாங்க, இந்த வீடியோவை டெலீட் பண்ணணும், இந்த வீடியோ டெலீட் பண்ணி தேவையில்லாம பிரச்சனை பண்றான், இந்த வீடியோ டெலீட் பண்ண வை அப்படி இப்படி சொல்லி அவருக்கு எதிரான ஆபாசமான கருத்துக்கள், அவருக்கு எதிரான வன்மமான கருத்துக்கள், தீபக் எதிராக இன்னைக்கு இப்ப சங்கி கூட்டமே குதிச்செழுந்து போய் கிடக்குது. அது இல்லாம இவங்க எப்பனாலும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்றதுக்காக அங்க அவருடைய ஜிம்மை கொஞ்ச நாளைக்கு திறக்க வேணாம், வந்து பிரச்சனை பண்ண தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் சொல்லி அவருடைய ஜிம்மையை திறக்க விடாத அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனை. அவர் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா அவருடைய ஜிம்மோட வாடகை மட்டுமே 50,000 ரூபாய். ஏன்னா ஜிம்மு நமக்கு எல்லாமே தெரியும், பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வைக்கணும்னா பெரிய ஒரு ஃப்ளோரே பிடிச்சி வாடகை நடத்தணும். அப்ப கிட்டத்தட்ட குறைஞ்சது 50,000 ரூபாய் இன்னைக்கு வாடகை இல்லாம ஒரு ஜிம்மை நடத்த முடியாது. அப்ப 50,000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்ம, ஒரு வாடகை இருக்கக்கூடிய ஒரு ஜிம்மை இன்னைக்கு திறக்க முடியாம அவர் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. அப்ப அவர் செஞ்ச பாவம் என்ன, ஒரு நியாயத்தின் பக்கம் நின்றதுக்காக இப்பேற்பட்ட பிரச்சனைகள் பண்றாங்க. அப்ப இந்த பிரச்சனைகள், இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கக்கூடிய இந்திய மக்கள் இன்னைக்கு நியாயமான கருத்துக்கள் இருக்காங்க. தீபக் செஞ்சது சரிதானே, அங்கதானே எல்லாருமே அதானே செஞ்சிருக்கணும், அவன் சரியான செஞ்சிருக்கான். ஏன் அவன் மேல எஃப்ஐஆர் போடப்படுது, அவன் கடை திறக்க விடாம ஜிம்மு திறக்க விடாம ஏன் அந்த அளவுக்கு பிரச்சனை செய்யப்படுது, அவனுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் உள்ள பெரிய வன்மங்கள் பரப்பப்படுது. அப்ப நானும் தீபக் கூட நிக்கிறேன், ஐ சப்போர்ட் தீபக், ஐ சப்போர்ட் முகமது தீபக், நான் கூட ஒரு முகமது தீபக் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலைகள். இன்னைக்கு தீபக் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவா இன்னைக்கு மாறி போயிருக்கிறாரு. அந்த அளவுக்கு தீபக் இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆதரவுகள் உருவானதுக்கு பிறகு உத்தரகாண்ட் காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் உருவாகுது. ஐயோ நாடு முழுக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, இந்த இடத்துல நம்ம தீபக் மேல எஃப்ஐஆர் போட்டு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக இப்ப என்ன பண்றாங்க, வந்து இந்த பிரச்சனை நாங்கள் இரு தரப்புக்கு மத்தியில பேசி சுமூகத்தை ஏற்படுத்துறோம். இந்த இடத்துல வந்து அவர் பாபான்ற பெயரை மாற்ற வேணாம், பாபான்றது ஒரு காமன் நேம் தான், அதனால அவர் பேர்லாம் மாற்ற வேணாம், அவர் 30 வருஷமா எப்படி கடை நடத்துறாரோ அந்த மாதிரி அதே பேர்ல அவர் கடை நடத்திக்கிட்டோம்னு சொல்லி இப்பதான் போலீஸ் வழிக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இந்த நிகழ்வுகள் ஒரு துணிச்சலான ஒரு ஆண்மகன், துணிச்சலான ஒரு ஹீரோ நியாயத்தை பேசியிருக்கான் பாருங்க. இது இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய அளவுல பேசப்பட்டு வட மாநிலங்களிலும் ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இதை பார்க்கக்கூடிய காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர், ஒரு காஷ்மீர்ல சவுத் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிஜ்பெஹரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அங்க இருக்கக்கூடிய முகமது அமீன் சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தீபக் என் சகோதரன் எப்படி நியாயத்துக்காக வந்து நின்றுருக்கிறாரு, இந்த மாதிரி எல்லாருமே இருந்தா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இப்ப இந்த மாதிரி நின்று இருந்தாங்கன்னா இன்னைக்கு உலகம் ரொம்ப அமைதியா இருக்குமே, அதனால இந்த தீபக் என் சகோதரனா பாக்குறேன், அவருடைய தாய் அவருடைய குடும்பத்தாருக்கு நான் உயிர் உள்ள வரைக்கும் அவங்க நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். அங்க பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியன் பார்க்காம அது ஒரு சக உயிர் சக மனிதன் அப்படின்ற அடிப்படையில் வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு. அந்த தீபக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு சொந்தமான நிலம் இருக்குது, அந்த நிலத்தை காஷ்மீர்ல எனக்கு சொந்தமான நிலம் இருக்கு, அந்த நிலத்தை நான் தீபக்கு பரிசா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தீபக் நீங்க காஷ்மீர் வாங்க, காஷ்மீர் வாங்க, நீங்க வரக்கூடிய பயண செலவு கூட நான் ஏத்துக்கிறேன், காஷ்மீர் வாங்க, உங்களுக்கு நான் என் நிலத்தை நான் பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி இந்த அளவுக்கு இந்த மனித நேயம் இன்னைக்கு நாடு முழுக்க பேசப்பட்டுட்டு சங்கிகளுடைய இந்த கேடுகட்ட அரசியல் எந்த அளவுக்கு சாக்கடைத்தனமானது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவலா பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பெயரை வைத்து மட்டுமே அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் உத்தரப்பிரதேசம் மாதிரியான உத்தரப்பிரதேசம் ஹரியானா இது மாதிரி பகுதிகளில் கன்வார் பாத யாத்திரா, அந்த பாத யாத்திரையா நடந்து போவாங்க. கன்வார் பாத யாத்திரா ரொம்ப பிரசித்தியா நடந்துட்டு இருக்கும். அந்த கன்வார் பாத யாத்திரை இந்து மதம் சார்ந்தது, இந்த நடந்து போற மக்கள் சார்ந்த விஷயம். ஆனா அந்த இடத்துல என்ன தெரியுமா செஞ்சாங்க, இஸ்லாமியர் பெயர் வந்து இருக்கக்கூடாது. எப்படின்னா இப்போ ஒரு ஓனர், நீ ஒரு ஃபாரூக் நீ வந்து கடை நடத்துறனா உன் பேரை தான் நீ கடை பேரா வச்சிருக்கணும். நீ வந்து கடைக்கு வந்து ஒரு பொதுவான காமன் நேம் வைக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஃபேஷன் ஃபுட்வேர் இந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. A1 பிரியாணின்னு சொல்லி A1 ஹோட்டல் இது மாதிரியான பெயர்கள் வச்சிருப்பாங்க. இது மாதிரியான காமன் நேம்லாம் வைக்கக்கூடாது. உன் கடை ஓனர் என்னவோ அப்துல்லாவா அப்துல்லான்னு பேர் வைக்கணும். உன் பேர் கந்தசாமியா கந்தசாமி நீ கடை பேர் வைக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஒரு அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருது.
இதுக்கு காரணம் என்னன்னா இவங்க வந்து ஒரு வெறுப்பை பரப்பியிருக்காங்க. இந்துக்கள் இந்து கடையில தான் பொருள் வாங்கணும் அப்படின்னு வெறுப்பை பரப்பியிருக்காங்க இல்லையா? அந்த வெறுப்பு பரப்புனதால இந்துக்கள் இந்து கடையில மட்டும் வாங்குவாங்க, இஸ்லாமியர்களோட வியாபாரத்தை அவங்களோட பொருளாதாரத்தை நம்ம தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஒரு வன்மத்தை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இதையும் தாண்டி பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இங்க எத்தனை வன்மங்கள், பெயரை வைத்து மட்டுமே செய்யப்பட்ட அரசியல்கள். அலகாபாத்ன்றது இந்தியாவுடைய அடையாளமா பார்க்கப்பட்ட ஒரு நகரம். அலகாபாத் அப்படின்னு காலங்காலமா பிரபலமான ஒரு நகரம். அந்த அலகாபாத்தை பிரக்யார் ராஜ் அப்படின்னு சொல்லி பெயரை மாத்துறாங்க. அந்த பெயரே காலங்காலமா இருந்த அந்த நகரத்துடைய அடையாளமா இருந்த இடத்த அலகாபாத் ஹைகோர்ட்னா இன்னைக்கும் அவ்வளவு ஃபேமஸான ஒரு கோர்ட்டு. ஆனா அந்த நகரத்துடைய பெயரைய பிரயாக்ராஜ் அப்படின்னு அந்த பெயரை மாத்துறாங்க. பிரயாக்ராஜின் பெயரை மாத்தி, இப்படி பேர் மாத்திரணும் சாதாரண விஷயம் இல்லை, சும்மா பேரை மாத்தணும் தூக்கி போட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு நகரத்துடைய பெயரை மாற்றுறது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பீடு ஏற்படும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்கள்லையுமே பெயர் மாற்றணும். ஓட்டர் ஐடி, ஆதார், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே பெயர் மாற்றணும்னா கிட்டத்தட்ட இந்த அலகாபாத்ன்ற பெயரை பிரயாக்ராஜின் பெயர் மாற்றினது மட்டுமே அந்த அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு தெரியுமா? 330 கோடி. சில செய்திகளின் அடிப்படையில் 413 கோடின்னு சொல்லப்படுது. அப்ப எப்படியோ ஒரு 350 கோடி கிட்ட இதுக்கு செலவாயிருக்கு. 350 கோடி அரசுக்கு இழப்பீடே ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நாங்க இஸ்லாமிய வன்மத்தை காட்டுறதுக்காக இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை மாத்தினாங்க. அது மட்டும் இல்ல பல பேர் நம்ம சொல்லலாம். முகல் சராய் ஜங்ஷன் சொல்லி உத்தரப்பிரதேசல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் காலங்காலமா பழைய நம்ம எக்மூர் எப்படி பேசப்படுதோ, நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி ஜங்ஷன் சொல்லி பேசப்படுமோ, அந்த மாதிரி முகல் சராய் ஜங்ஷன் சொல்லி ஒரு பிரபலமான ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனை தீன் தயாளு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை மாத்தினாங்க. ஃபைசாபாத்னு சொல்லக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு நகரம். ஃபைசாபாத் அயோத்தியா அப்படின்னு சொல்லி அதோட பேரை மாத்தினாங்க. முஸ்தபாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான உத்தரப்பிரதேசல ஒரு ஏரியா முஸ்தபாபாத், அந்த பேரை கபீர்தாம் அப்படின்னு சொல்லி பேரை மாத்தினாங்க. ஜலாலாபாத் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா, ஜலாலாபாத்தை பரசுராம் புரி அப்படின்ற பேரை மாத்தினாங்க. முகல் கார்டன், அதாவது ஜனாதிபதி மாளிகையில ஒரு பெரிய ஒரு தோட்டம் ஒன்று இருக்கும். அது முகலாயர்களுடைய காலத்துல இருந்து அந்த தோட்டம் பராமரிக்கப்படுது. அந்த தோட்டத்துக்குள்ள போனாலும் அவ்வளவு அழகா காட்சி அமைக்கும். அதனால அந்த தோட்டத்தோட பேர் முகலாயர்கள் காலத்துல இருந்து வரதால முகல் கார்டன் சொல்லி அந்த பெயர் இருக்கும். அந்த முகல் கார்டனை வந்து அம்ரித் உதயான் அப்படின்னு சொல்லி அதோட பெயர் மாற்றம் ஏற்படுத்தினாங்க. இது மாதிரி தொடர்ந்து பாஜக இஸ்லாமியர்களுடைய பாடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பாடங்களை நீக்கிறது, இஸ்லாமியருடைய வரலாறு பேசக்கூடிய பாடங்கள் நீக்கிறது, இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட பாடங்களை உள்ளே சேர்க்கிறது சொல்லி இந்த பெயர்களை வைத்து மட்டுமே ஒரு அரசியல் செஞ்சிருந்தாங்க தெரியுமா? அந்த அரசியல் பாஜகவுடைய தலைவர்கள் அவங்களுடைய சித்தாந்தம், அந்த RSS கொள்கை, இதெல்லாம் அந்த பெயரை வச்சு எப்படி ஒரு அரசியல் பண்ணாங்களோ, அங்கிருந்து வளர்ந்த கத்துக்குட்டிகள், அங்கிருந்து வந்துகிட்ட அந்த வெறுப்பை கத்துக்கிட்ட, அந்த வெறுப்பை விதைச்சு அந்த வெறுப்பு மூலியமா பிறந்த பிள்ளைகள் இன்னைக்கு ரோட்ல இறங்கி ஒரு பொதுவா ஒரு பேர் பாபான்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த பேருக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வட மாநிலங்களே ஒரு கல்வி மாற்றம், ஒரு மக்கள் கிட்ட ஒரு தெளிவான ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு தீபக் மாதிரியான ஒரு மக்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. வட மாநிலங்கள் மதவெறியில ஊண்டி போயிருந்த அந்த வட மாநிலம் இன்னைக்கு மனிதநேயம் பக்கம் திரும்புறதை பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தீபக் இந்தியாவுடைய ஒரு ஹீரோவா பார்க்கப்பட்டு இருக்கிறாரு. இந்தியா முழுக்க அவருக்கு மிக சங்கிகள் ஒரு பக்கம் அவர் எதிர்த்தாலும் இந்தியா முழுக்க அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கரம், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரா இன்னைக்கு பார்க்கப்பட்டு இருக்கிறாரு. அதனால அந்த தீபக்கு ஏன் அவருடைய பாணியிலேயே நம்ம சொல்லாமே, அந்த முகமது தீபக்கு நம்ம பேட்டை டிவி சார்பில் மிகப்பெரிய சல்யூட் சொல்லிக்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.